நமஸ்காரம். இன்னைக்கு ஹலால் பத்தின இரண்டாவது வீடியோ பார்க்கலாம். அதாவது முதல் வீடியோ நீங்க பார்த்த உடனே என்ன நினைச்சிருப்பீங்கன்னாக்கா, ஹலால் அப்படிங்கிறது ஒரு விதமான உணவு முறை, அதை வெட்டுறதுக்கு மட்டும்தான் இஸ்லாமியர்கள் அலோவ் பண்றாங்க, இஸ்லாமியர் மட்டும்தான் அலோவ் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்க. நான் இந்த வீடியோவில் மேற்கொண்டு அந்த ஹலால் உணவை பற்றி, மாமிச உணவை பற்றி இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். அதாவது ஹலால் முறை அப்படிங்கிறது, உணவு அப்படிங்கிறது மிருகத்தை வெட்டுறது மட்டும்தான் இஸ்லாமியர்கள் அப்படின்னு இல்லை. அவங்க மட்டும்தான் செய்ய முடியும். வேற்று மதத்தவர் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அப்போ இது அப்படி செஞ்சிட்டாங்கன்னா அது ஹலால் ஹராம் ஆயிடும். குரான் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, அல்லாஹுவை நம்பாதவர்கள் முஷ்கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லுது. அவங்களை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னாக்கா, அவங்க அன்கிளீன் அண்ட் அன்ஹைஜீனிக் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுது. அதாவது அவங்க சுத்தமா இல்லாதவங்க, அப்புறம் சுகாதாரம் இல்லாதவங்க. யாரு? அல்லாஹுவை நம்பாதவங்க அப்படின்னு சொல்றதுனால இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட் வருது. ஏன்னா இதை தெரிஞ்சவங்க எல்லாருமே என்ன யோசிப்பாங்கனாக்கா, இது தீண்டாமை கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வியை நான் திமுகவுக்கும் முன்வைக்க விரும்புறேன். சரி, அடுத்தது செக்யூலரிஸ்ட் எல்லாருமே என் உணவு, என் உரிமை அப்படின்னு எல்லாம் அவங்க குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு ஒரு சிம்பிளான கொஸ்டின் இருக்கு. 85% இஸ்லாமியர் அல்லாத பெரும்பான்மை சமூகம் இருக்கு. அவங்கள இந்த 15% இஸ்லாமியர்களுக்காக வேண்டி எப்படி இந்த ஹலால் உணவை நீங்க திணிப்பீங்க? அவங்கள அதுதான் சாப்பிடணும்னு நீங்க கட்டாயப்படுத்துவீங்க. இது கட்டாயப்படுத்துறது இல்ல, வைக்கிறது இல்ல, அதுக்கெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல உங்களுக்கு நான் பதில் சொல்வேன். ஸோ இது உணவு திணிப்பு ஆகாதா, உணவு மேலாண்மை ஆகாது, மேல ஆதிக்கம் ஆகாதா அப்படிங்கிற கேள்வி எனக்கு புரியல. அதனால நான் முன் வச்சிருக்கிறேன். இப்போ இந்த ஹலால் உணவு அது ஹலால் அப்படின்னு எப்படி நம்புறாங்க அப்படின்னாக்கா, அதுக்கு தனியா சர்டிபிகேஷன் இருக்கு. சும்மாலாம் அவங்க ஹலால் அப்படின்னு போர்டு வச்சிட முடியாது. ஸோ இப்போ கொல்றது மட்டும்தான் இஸ்லாமியரோட, இது மிருகங்களை கொல்றது மட்டும்தான் இஸ்லாமியர் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. சூப்பர்வைசரும் இஸ்லாமியர் தான். அதுல தஸ்மியா, தக்பீர் அப்படியெல்லாம் சொல்லி, பிஸ்மில்லா, அல்லாஹு அக்பர் அப்படின்னு உறக்க சொல்லி அந்த ப்ராசஸை முடிப்பாங்க. அவங்க எல்லாருமே இஸ்லாமியர்கள் தான். அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ்ல இஸ்லாமியர் உணவா ஏத்துக்காத ஹராமான விஷயங்களை அவங்க வளர்க்கறதும் இல்லை, அந்த இடத்துல ஸ்லாட்டர் பண்றதும் இல்லை. இப்போ பேக்கேஜிங்கும் இஸ்லாமியர் தான் பண்றாங்க, பதப்படுத்துறதும் இஸ்லாமியர் தான் பண்றாங்க, ஸ்டோரேஜும் இஸ்லாமியர் தான் பண்றாங்க. இவ்வளவு ஏன், முஸ்லிம் டிரான்ஸ்போர்டேஷன் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, டிரைவர், வண்டி ஓட்டுறவர், ஆடிட்டரும் முஸ்லிம் தான், அதுக்கு சர்டிஃபை பண்றவங்களும் இஸ்லாமியர் தான். ஹிந்துக்கள் பெரும்பான்மையான ஒரு நாட்டில் இந்த நீங்க திறன் அடிப்படையில இல்லாம மத அடிப்படையில இந்த மாதிரி வேலைகளை தர்றது ஓரவஞ்சனையா தெரியலையா? இது சமூக நீதியா அப்படிங்கிற கொஸ்டினும் எழுது. இந்த கேள்வியும் திமுகவுக்கு தான். இதெல்லாம் சமூக நீதி அப்படின்னு நீங்க எடுத்து சொல்வீங்களா? நான் இஸ்லாமிய சமுதாயத்தை பத்தியோ அல்லது அவங்களுக்கு உண்டான நடைமுறைகளையோ நான் குறை சொல்லணும்னு வரல. பட் நான் முன்வைக்கிறது விஷயம் என்னன்னாக்கா, இது ஹிந்து பெரும்பான்மை சமுதாயத்துல இது சமூக நீதி, இது சோசியல் இது இருக்கு, இதுல இவங்க தொடக்கூடாதுங்கிறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப இதையும் சேர்த்து சொல்லுங்க இனிமேலாவது அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இது இதோ திமுக மட்டும்தான் இதை பண்றாங்கன்னு இல்ல, கார்பரேட்ஸும் இதை ரொம்ப அழகா விளையாடுறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜொமேட்டோ அப்படின்ட்டு ஒரு துரித உணவு பரிமாறக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்கு. அதுல ஜபல்பூர்ல சுக்லான்னு ஒருத்தர், அவர் ஸ்ரவன் மாசத்துல விரதம் இருக்கக்கூடியவர். அவர் சாத்வீக உணவை ஒண்ணு ஆர்டர் பண்றாரு ஆன்லைன்ல. அதை ஒரு முஸ்லிம் சகோதரர் எடுத்துட்டு வராங்க. அது தெரிஞ்ச உடனே அவங்க சொல்றாங்க, நீங்க உணவை திருப்பி எடுத்துட்டு போயிருங்க, அல்லது அவரை வேற எங்கேயாவது மாத்தி விட்டுருங்க, எனக்கு ஒரு ஹிந்து சகோதரரை கொண்டு தர சொல்லுங்க. அப்படி முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க ஜொமேட்டோல. உடனே இதெல்லாம் எனக்கு புரியறது. உடனே அவர் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த ஆர்டரை அவரு கேன்சல் பண்ணவும் இல்லை, அதுக்கு பே பண்ணிடுறாரு. ஓகே, இது இப்படி இருக்கு. அதாவது ஒரு தனி மனிதர், அவரோட விருப்பு வெறுப்பு, அப்புறம் இந்த பக்கம் ஒரு கார்பரேட் நிறுவனம், இந்த ரெண்டுக்குமான சண்டைய ட்விட்டர்ல போட்டு எப்படி போட்டாங்க தெரியுமா? உணவுக்கு மதம் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அல்லகோல அமளி துமிழியாச்சு ட்விட்டரே. அவ்வளோ பண்ணாங்களே. இப்போ நான் கேட்கிறேன், ஹலால் உணவு மத ரீதியான உணவா இல்லையா?
அப்படிங்கிறத ஜொமேட்டோ நம்மளுக்கு பதில் சொல்றோம். இப்ப இதே ஜொமேட்டோல இன்னொரு காரியமும் நடந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னாக்கா வாஜித்னு ஒரு இஸ்லாமிய சகோதரர், அவர் புலால் உணவு ஆர்டர் பண்றாரு. ஆர்டர் பண்ணி அந்த உணவு வந்த பிறகு அவருக்கு ஒரு சின்ன டவுட் வருது, இது ஹலாலா இல்ல ஹலால் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் அந்த கேள்வியை எழுப்பிட்டு அந்த அதுக்கு பதில் உடனே கிடைக்கல போல் இருக்கு அந்த ஆள்கிட்ட இருந்து. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எனக்கு இந்த உணவு வேண்டாம், நீங்க திருப்பி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அதை ட்வீட்டும் பண்றாரு. அவன் என்ன பண்றான், ஜொமேட்டோக்காரன் அவரே கேட்கறதுக்கு முன்னக்குட்டி இவன் ஓடி போய் ரீஃபண்ட் பண்றான். ரீஃபண்ட் பண்ணினதும் அல்லாம அவருக்கு என்ன பிரச்சனை, அது ஹலாலா அல்லது ஹலால் இல்லையா அப்படிங்கறதான அவருக்கு பிரச்சனை. அதனால அந்த சந்தேகம் இனி மேற்கொண்டு ஒரு இஸ்லாமிய சகோதரருக்கும் வரக்கூடாதுங்கிற நல்லெண்ணத்துல அவன் ஒரு ஆப்பையே கொண்டு வரான். அந்த ஆப்ல நீங்க ஆர்டர் பண்ணும்போது ஆர்டர் பண்ற உணவு ஹலாலா இல்லையா, அந்த பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட் ஹலால் உணவு விற்கக்கூடியதா இல்லையா அப்படின்னு தெரிய வருது. இப்போ விஷயம் ஹலால் சரியா தப்பா, ஹலாலுக்குள்ள எல்லாம் நான் போகவே இல்லை. ஹலாலை பத்தி மத்தவங்க வச்சிட்டு இருக்கிற ஒரு அபிப்பிராயத்தை நான் சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அது ஹலாலா இல்லையான்னு கேட்கறதுக்கு ஒருத்தவங்களுக்கு உரிமை இருக்கிற மாதிரி தான் எனக்கு இன்னைக்கு விரத நாள், அதனால எனக்கு இந்த உணவு வேண்டாம்னு சொல்றதுக்கும் இருக்கு. அதே மாதிரி கார்பரேட்டுக்கும் நான் அந்த வாங்கின ரூபாயை நான் திருப்பி கொடுக்க மாட்டேன், நீ ஆர்டர் பண்ண நீ பேப்பர் பண்ணணும்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி ஆப்பை டெவலப் பண்ணி கொடுக்கறதும் அதோட உரிமை தான், நான் அதுல எல்லாம் தலையிடவே இல்லை. ஆனா ஏன் இந்த டிஃபரன்ஸ், ஏன் இந்த உறவஞ்சனை? என்ன பண்ணியிருந்திருக்கணும், நீ ஒரே ஸ்டாண்ட்ல ஹிந்து ஆளுக்கு சுக்லாவுக்கு என்ன செய்யணுமோ அதே தான் நீ வாஜித் சாருக்கும் செஞ்சிருக்கணும். இல்ல வாஜித் சாருக்கு என்ன செஞ்சியோ அதே சுக்லா சாருக்கும் செஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஏன் இது நடக்குது அப்படிங்கறத நீங்க யோசிக்கணும். அதாவது இஸ்லாமியர்கள் இதை சகிச்சுக்க மாட்டாங்க, ஆனா ஹிந்துக்கள் போராடவே மாட்டாங்க, அவங்களுக்கு ஒத்துமை கிடையாது, அவங்களுக்கு ஜாஸ்தி சகிப்புத்தன்மை, அதாவது ஒரு எல்லை மீறின ஒரு சகிப்புத்தன்மை. அதனால இஸ்லாமியர்கள்னா மேற்கொண்டு ஆர்டர் பண்ண மாட்டாங்க, ஆர்டரை நிறுத்திடுவாங்க அப்படின்னு ஜொமேட்டோக்காரன் நினைக்கிறான். அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது, ஆனா ஜொமேட்டோக்காரன் அப்படி நினைச்சிட்டு தான் அவன் வார்ம் அப் ஆகி அந்த விஷயத்த அவங்களுக்கு அப்படி டீல் பண்ணி கொடுக்குறான். சரி, இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல நம்ம மேற்கொண்டு வேற விஷயங்கள் இதை பத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.